ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்மளுக்கு வெற்றிகரமாக கொடுத்துட்டு இருக்காங்களா. இது வரைக்கும் ஒரு 16-17 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வெள்ளூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆஃபீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கட்டாயம் அனைவருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை மட்டும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த விழுப்புரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிடுச்சு. அதேமாதிரி வேலூர் மாவட்டத்துக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அளவில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரும் பார்க்கல. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நேற்று ரிசல்ட் அப்டேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வெளியாகிடுச்சு. சில கட்டாயம் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இதுக்கு மேலே டிலே ஆகுறதால இந்த வீக்குள்ளே அனைத்து மாவட்டமும் அப்டேட் கொடுத்த இந்த மந்த் எண்டுக்குள்ளே அவங்க ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றத ஜியோ ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு டிலேவும் பார்த்தீங்கன்னா ஆகாது. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அனைத்து தேர்வாளர்களுக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான். இருந்தாலும் டிஆர் ஆப்ஷன் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு யாருக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த வேலையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் ஸோ ஆகுமா ஆக வேண்டாமா, என்னென்ன ப்ராசஸிங்லாம் இருக்கும், இதில் எப்படி கேள்விகள் கேட்க போகிறாங்க, ஸோ என்னென்ன மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு தான் தெரியும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன ஸ்கில் டெஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அவங்களும் ஒரு சில பேர்லாம் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம இதில் ப்ராப்பராக இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதில் நிறைய டெஸ்டிங் இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி பார்த்தோன்னா எது மாதிரியெல்லாம் கேள்விகள் இது இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த வேலையில் ஒரு புலி வாய்ந்தவராக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸோ கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராப்பராக எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் மாதிரி இதில் நிறைய குளறுபடிகள்லாம் இந்த வேலையில் நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது உண்மையா? ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன ப்ராசஸிங்லாம் ஸோ இருக்க போது யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க, இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்களும் நிறைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்குது. சில அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் இன்று இரவுக்குள்ளே கட்டாயம் 2-3 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே இப்போ தகவல் வெளியாகி வருது. சில ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில எதிர்பார்த்த ரிசல்ட்டு இதுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்டேட் கொடுக்கணும். இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு 18-20 மாவட்டங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் கொடுக்காம இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நாளை இந்த வீக்கில் அனைத்து மாவட்டமும் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில டவுட்களும் பார்த்தீங்கன்னா சந்தேகங்களாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்குது. ஸோ இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டோட ரிசல்ட்டுக்காக தான் நம்ம ஒரு 6-7 மாத காலங்களாக வெயிட் பண்ணி இப்போ ஒரு வழியாக ஒரு 17-18 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் இன்றைக்கி அப்டேட் கொடுக்க போகிறாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வரப்போகுது. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்காக ஸோ வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வருமான்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்த நிலையில் இப்போ ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்துடுச்சு, எப்படி ரிசல்ட் பார்ப்பது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கேட்குறாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் கிளை லிங்க் இருக்குது. நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் எது அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள்
ப்ரொஃபஷனலி செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடும். அந்த பிடிஎஃப்பில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு தான் செக் பண்ணிக்கலாம். அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, ஸோ டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி வந்து ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் இருக்கா, உங்களுடைய பேர், நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் செலக்ட் அப்படின்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 25 பேர் வந்து இது வரைக்குமே செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 25 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான முறையில் வந்து நடந்திருக்கு. ஒரு சில பேர் நிறைய குளறுபடிகளும் நடந்திருக்கு. இவங்கலாம் பணங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. இருந்தாலும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில பேருக்கு சந்தேகங்கள் வந்து இருக்குது. ஆனால் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்றைக்கி வந்து வெளியிட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தூத்துக்குடி ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகியிருக்கு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு கொடுக்குறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அந்த சேலம், கரூர், தருமபுரி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அஃபிஷியலாகவே அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே டிலே ஆகுது. கட்டாயம் இன்றைக்கும் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதில் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆகிட்டாங்க. அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்த 1 வீக்கில் உங்களுக்கு வந்து லெட்டர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பொறுத்தளவுக்கு வருதா அப்படி தான் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு தேடி உங்களுக்கு லெட்டர் வந்து வந்துடும். லெட்டரை பொறுத்தளவுக்கு வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து இந்த தற்காலிக ரிசல்ட்டை பர்சனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அது ஒரு தற்காலிகமான ரிசல்ட் தான். நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னா அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்ட்டுகளும் இருக்கும். அதெல்லாம் முடித்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் வந்து செலக்ட் வந்து ஆகிடுங்க. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த டாக்குமெண்ட்டுகள் அனைத்துமே ஒரிஜினல் தான். அதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இல்லை, இது இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகுங்க, ரிஜெக்ட் தான் ஆகுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அனைத்துமே வந்து ஒரிஜினல் தானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா? அதுவும் இதுவும் உண்டு தான் டாக்குமெண்ட். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்ட்டுலாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்துங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த வேலையெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, இதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இருந்தாலுமே எப்படி வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்டிங் இது மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கணக்குகளுக்கெல்லாம் பெறக்கூடிய ஒரு வேலையாக வந்து இருக்கு இல்லையா? மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து இருக்கா? இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட்டுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஆர்எஃப் மூலம் ஆஃப்லைன் மூலமாக அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.